إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பிக்கின்றேன். நாட்களிலே சிறந்த நாட்களாக விளங்கக்கூடிய இந்த ஜுமா தினத்தில் அமர்ந்திருக்கின்றோம். நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக என கூறிக்கொண்டு என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்துவோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் எண்ணில் அடங்க படைப்புகளை படைத்திருக்கான். அதில் சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக மனிதனை படைத்திருக்கான். அந்த மனிதர் படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறான் அல்லாஹ். எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்கன்னா, படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்தாதவன் படைத்தவனால் அன்பு செலுத்தப்பட மாட்டான். அல்லாஹ்வுடைய படைப்பு இருக்கு பார்த்தீங்களா, நீ எறும்புலேருந்து ஈயிலேருந்து என்ன, அதே மாதிரி ஆடுலேருந்து மாடுலேருந்து நாய் எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் படைச்சிருக்கான். அது மேலே அன்பு செலுத்த வேண்டும். அது நம்ம கெடுதி செஞ்சிச்சு அப்படின்னா அதை அடிக்கலாம், துரத்தலாம். மனிதர் கூட தான், மனிதர் கூட நம்ம கெடுதி தர மாதிரி நம்ம நடந்து கொண்டால் அதே மாதிரி நம்ம செய்யலாம். அவர் அடிக்க வர நம்ம திரும்பி அடிக்கலாம். நம்ம என்ன செய்ய வர நம்ம மனிதரையே செய்யலாம். இப்போ அல்லாஹ்வுடைய படைப்பு நமக்கு கெடுதி செய்தால் நாம் கெடுதி செய்யலாம். அது இல்லாமல் அதற்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும், அது கருணை புரிய வேண்டும், உதவி செய்ய வேண்டும். அப்படி யார் உதவி செய்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். படைப்பினர் மீது கருணை காட்டினா அல்லாஹ் கருணை காட்டுவானா? இது அல்லாஹ்வுடைய படைப்பு என்று விளங்காமல் அதற்கு மேல் அன்பு செலுத்தாமல் அதை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில நாம் நடந்து கொண்டால் அல்லாஹ் நம்ம மேல கருணை காட்ட மாட்டான், அன்பு செலுத்த மாட்டான் என்பதை விளைவிக்கணும். அதே மாதிரி அது மேல அன்பு செலுத்தினா எப்படி நன்மை, அதை கடினமா நடந்தா அதுக்கு என்ன பாவம் என்பதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாம தொழுகையை தொழுதுட்டு இருக்காங்க. அப்பொழுது அப்படியே ஒரு பழம் அப்படியே கொத்தோடு அப்படி காட்டப்படுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி பிடிக்கிறதுக்கு போறாங்க, போயிருது. ஒரு பெண்மணியை பூனை என்ன போட்டு புரண்டிக்கிட்டு இருக்கு. பூனை என்ன பண்ணுதுன்னா ஒரு பெண்மணியை போட்டு அப்படியே புரண்டுது. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக விளக்கத்தை கேட்குறாங்க. ஏன் இந்த பெண்மணியை இந்த பூனை புரண்டிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு கேட்குறப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பெண்மணி பூனையை கட்டி போட்டு தீனி போடவில்லை, அது இறை தேடுவதற்கு அவுத்து விடவும் இல்லை, அது மரணிச்சிருச்சு. ஒரு பூனையை வளர்க்குறாங்க, வளர்த்தா அதற்கு தீனி போடணும், அதுக்கு பசிக்கும், அதற்கு உணவு தேவை. அப்ப தீனி போடணும், தீனி போடலையாம். சரி, நீ தான் தீனி போடவில்லை என்றால் அதை அவுத்து விட்டா அது இறை தேடிக்கொள்ளும்ல, அது உணவு தேடிக்கொள்ளும்ல, அதற்கும் அவுத்து விடவில்லையா. அந்த பூனை மரணிச்சிருச்சு. இதற்காக நரகத்துல அந்த பெண்மணிக்கு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. பூனை தானே, இதை யாரு கேட்க போறா, யாரு இது யாருக்கா பதில் சொல்லி ஆகணுமா என்று நாம் நினைத்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பு ஒரு உயிரினம், அது அல்லாஹ்வால் படைக்கப்பட்டது. அல்லாஹ் கண்காணிக்கிறான். யாரும் பார்க்கவில்லை என்றாலும் யாரும் கேட்கவில்லை என்றாலும் அது ஒரு உயிர். அந்த உயிருக்கு செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். முடிஞ்சா தீனி போடலாம், இல்ல இருந்தால் அது தீனி தேடிக்கொள்ளும். அது அதற்காக ரஜக்க அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான். அது அல்லாம அதை சாவுற வரையும் ஒரு கட்டி போயிட்டு வைத்ததுனால் அவர் எங்க போறாரு, நரகத்துல இந்த மாதிரி பிறந்தக்கூடிய தண்டனையை அனுபவிக்கிறாரு. அதே மாதிரி நல்ல மனிதருக்கு என்ன நன்மைன்னு பாருங்க. ஒரு மனிதர் பிரயாணத்தில் போயிட்டு இருக்காரு, அவருக்கு தண்ணீர் தாகம் ஏற்படுது. பிரயாணத்தில் போறாரு,
ஒரு தண்ணீர் தாகம் ஏற்படுது. ஒரு கிணத்தை பார்க்குறாரு, அந்த கிணத்துல இறங்கி தண்ணீர் குடிக்கிறாரு. குடிச்சிட்டு மேலே எந்திரிச்சு வராரு. அப்பொழுது ஒரு நாய் ஈர மண்ணை நாக்கால நக்கிக்கிட்டு இருக்கு. இவர் அப்ப என்ன நினைக்கிறார் அப்படின்னா, நமக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது போல் இந்த நாய்க்கும் தண்ணீர் தாகம் ஏற்படுது என கூறிக்கொண்டு அவர் போட்டிருக்கக்கூடிய சாக்ஸுக்கு பதிலாக கால் உரை அதை கழட்டிட்டு போய் இப்படி தண்ணியில முக்கி கொண்டு வந்து புளிஞ்சு விடுறாரு. இதனால் அவர் பாவம் மன்னிக்கப்படுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு. யாருங்க? நாய். நாய்க்கு தாகம் ஏற்படுது, இவருக்கும் தாகம் ஏற்படுச்சு. இவர் தண்ணீரை கிணத்துல போய் எடுக்கணும், கிணத்துல போய் எடுக்க முடிஞ்சு, எடுத்துட்டு மேலே வராது. நாய்க்கு தாகம் ஏற்படுது, நாயால கிணத்துக்கு போக முடியல, தண்ணீர் தாகத்தை தீர்த்து கொள்ள முடியல. அது ஈர மண்ணை நக்குது. இவர் எப்படி உணர்றாரு? நமக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது போல் அதற்கும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கு இதை கூறிக்கொண்டு அவர்கிட்ட எந்த பாத்திரமும் கிடையாது. இப்போ என்ன சிந்திக்கிறார் அப்படின்னா, அவர் போட்டிருக்க சாக்ஸை கொண்டு போய் இப்படி தண்ணியில புளிந்து கொண்டு வந்து புளிஞ்சு விடுறாரு. அந்த நாய் தாகம் தனியுது, இதற்காக பாவம் மன்னிக்கப்படுது. சுப்ஹானல்லாஹ். நாய் தானே, அதை நம்ம அடிப்போம், அதுக்கு துன்புறுத்துவோம், அது கஷ்டப்படுத்துவோம் என்றுலாம் நம்ம நினைக்கிறோம். அது ஒரு உயிர், அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ்வுடைய பார்வையில் எப்படி அல்லாஹ் படைச்சிருக்கான், ஒவ்வொரு படைப்பும் தேவை உள்ளது. எதற்கு என்னத்துக்கு என்பது நமக்கு அறியாமல் இருக்கும், அல்லாஹ்வுக்கு தெரியும். அப்ப அல்லாஹ்வுடைய படைப்பை நாம் கண்ணியப்படுத்தினால், அதன் மேல இறக்கப்பட்டால், அதன் மேல அன்பு செலுத்தினால் அல்லாஹ் அன்பு செலுத்துவான். அதன் மேல் அன்பு செலுத்தாமல் அதன் கடினமாக நடந்து கொண்டால் நம்ம மேல கடினமாக நடந்து கொள்ளப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கடா. மனிதன் மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ இப்படிப்பட்ட இஸ்லாம் அது. மனிதர் ஒரே ஆதம் அவ்வாலிருந்து பிறந்தவங்க, நம்ம ஒரே ரத்தம், எல்லாம் சகோதரர். உலகத்துல எல்லாம் ஒவ்வொருவரும் என்னாவது பிறப்பினால் சகோதரர்கள். இந்த சகோதரர் மத்தியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்து கொண்டு இருக்கோம்? நம்ம படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்த சொல்லுது மார்க்கம். அது அன்பு செலுத்துவதனால் அதுக்கு நன்மை இருக்கு, பாவம் மன்னிக்கப்படுது. அதை துன்புறுத்தினால் நமக்கு நரகத்துல வேதனை கிடைக்கும் என்று இருக்கும் பொழுது, நம்முடைய இரத்தமாக நம்முடைய சகோதரர் இருக்கக்கூடிய நம்முடைய மனிதர் மத்தியில நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடந்துக்கிறோம்? பொறாமை, போட்டி, அகம்பாவம், தும்முறு, கடினமான முறையில நம்ம சகோதரர் மத்தியில் நடந்து கொள்றோம். நம்ம இப்ப இறைவன் விரும்புவானா? அது ஒரே ரத்தம். நம்ம முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டுச்சு, அவங்க வலா எலும்பு அவ்வா அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டுச்சு. அதுல இருந்து பருகி பெருகி பல கோடி மக்கள் நம்ம இருக்கோம். நம்ம எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு, எல்லாம் சகோதரர்கள். அப்ப மனிதர் மத்தியில கருணை காட்ட வேண்டும். மனித நேயத்தை போதிக்குது இஸ்லாம். இஸ்லாம் மனித நேயம் உள்ள மார்க்கம். நேயம் என்றால் என்ன தெரியும் அர்த்தம்? ஒரு மனிதர் மேல அன்பு செலுத்தணும், ஒரு மனிதருக்கு உதவி செய்யணும், ஒரு மனிதர் செய்யக்கூடிய பாவத்தை மன்னிக்கணும். மனித நேயத்தை போதிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் திகழுது. நம்மள்ட்ட மனித நேயம் இருக்கா? சொல்ல முடியுமா நம்மள்ட்ட? அப்படியா இருக்கோம் நம்ம? வராம போட்டி, யாரை அழிக்கணும், யாருக்கு என்ன பண்ணணும், எப்ப யாருடைய வளர்ச்சியை தடுக்கணும் என்று எந்நேரமும் நாம் எப்படி செஞ்சுட்டு இருக்கோம்? நம் சகோதரர் மத்தியிலேயே பிணங்கையும் என்னாவது கோபத்தையும் என்னாவது கடினத்தையும் நம் காட்டக்கூடிய நிலையில இருக்கிறோமே. அல்லாஹ் நம்ம மேல அன்பு செலுத்துவானா? நமக்கு உதவி செய்வானா? அப்ப கருணையை பொரிய சொல்லி மார்க்கம் சொல்லுது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வராரு, இஸ்லாத்திலேயே ஒரு சிறந்த செயலை சொல்லுங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை பண்றாங்க, தொழுவ வணக்கம் இபாதத்தெல்லாம் கத்து தராங்க. அவர்கிட்ட இந்த மனிதர் இஸ்லாத்திலே சிறந்த செயல், உயர்வான செயலை சொல்லுங்க. நீங்க மார்க்கத்தை அல்லாஹ் வணங்குறீங்க, உங்களை பின்பற்ற சொல்றீங்க, உயர்வான செயல் எது, சிறப்பான செயல் எது என்று கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 நேரமும் தொழுதுகிட்டே இருக்கீங்க, தஹ்ஜுத் தொழுவுங்க, நஃபில் தொழுவுங்க, சுன்னத் தொழுவுங்க என்று சொன்னாங்களா? நோன்பு வைத்துக் கொண்டே இருக்குங்க என்று சொன்னார்களா? தானம் தர்மம் செய்யுங்க, ஜக்காத்து கொடுங்க என்று சொன்னார்களா? ஹஜ்ஜி செய்து கொண்டே இருக்கீங்க என்று சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். இஸ்லாத்திலேயே உயர்வான செயல் எது? மனித நியாயம். இஸ்லாத்திலே உயர்வு எதுங்க? ஒரு பசிக்குது என்று உணரப்பட்டால், பசிக்குது என்று கேட்டால் அவருடைய பசியை தீர்ப்பது தான் இஸ்லாம். இஸ்லாத்தில் உயர்வான செயல் மனித நேயம்.
அவர் பசியினால மரணிச்சிடக்கூடாது, பசியினால தேடிடக்கூடாது. உணரணும். அக்கம் பக்கத்தில் இருப்பாங்க, சொந்தம் பந்தம் இருப்பாங்க, அவங்களுக்கு பசி இருக்கும், தேவை இருக்கும், அதை உணர்ந்து அவங்களுக்கு உதவி செய். தொழுவது, நோன்பு வைப்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இவ்வளோ இபாதத்துக்களை நீ செய்தாலும் உன்னுடைய சகோதரன் கஷ்டமான நிலையில் இருக்கும் பொழுது அவரை நீ கவனிப்பது தான் இஸ்லாத்திலே உயர்வான செயல். இஸ்லாத்திலே உயர்வானது எது? பசிக்குது, கஷ்டப்படுறோம், நோய்க்கு என்ன பார்க்க முடியல, மெடிக்கல் பார்க்க முடியல, நோய்க்கு என்ன போய் ட்ரீட்மெண்ட் செய்ய முடியல, காசு இல்லை, பசிக்குது, உணவு சாப்பிட முடியல, நெருக்கடி கஷ்டங்கள் இருக்கக்கூடியவரை நீ கண்டால் நீ காலும் பொழுது அவர்களுடைய கஷ்டத்தை நீக்குவதுதான் இஸ்லாத்திலே சிறந்த செயல். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்க, அப்படியா இருக்கும். நம்ம 5 வக்கத்து தொழுவ விடமாட்டே சொல்லக்கூடியவர் பக்கத்தில் வீட்டுக்குள்ள பார்க்க மாட்டார், சொந்தத்தை பார்க்க மாட்டார், சொந்தத்துல உறவு இருக்காது, நண்பன் மத்தியில பிரிவு, யார்ட்டையும் பேச மாட்டாரு, முகத்தை திருப்பிட்டு போவாரு. ஆனா 5 நேரம் நான் தொழுவேன், தசுமணி ஊட்டிக்கிட்டே இருப்பேன், இபாதத்திலேயே என்னுடைய செயல்பாடுகள் இருக்கும், நான் குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பேன். ஆனால் மனிதர்கள் மேல் கருணை காட்ட மாட்டேன், அவருக்கு உதவி செய்ய மாட்டேன், அவரை மன்னிக்க மாட்டேன் என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில அவர் சிறந்தவரா என்றால் சிறந்தவர் கிடையாது. அப்ப என்ன இஸ்லாம் கத்து தருது? மனிதர்களுக்கு உதவி செய்யுங்கள், அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். இஸ்லாத்தை உணர்ந்து முயற்சி செய்யறது சாப்பாடுன்னு சேர்த்து சொல்றாங்க. அறிந்தவருக்கு அறியாதவர்கள் என்றால் யாருலாம் தெரியாது, மதமோ நிறமோ மொழியெல்லாம் பார்க்காதீங்க. ஒரு மனிதர் வந்தார்டா அது ஆதமுடைய மகன், அல்லாஹ்வுடைய படைப்பு. எப்படி நீங்க பார்க்கணும்? எந்த மதம், எந்த மொழி, எந்த நிறம் பார்க்காதீங்க, அது அல்லாஹ்வுடைய படைப்பு. நம்ம ஆதமுடைய மகன், நம் சகோதரர், அவருடைய பசியை தீர்க்கணும். அதே மாதிரி அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள். சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு உயர்வான வார்த்தை தெரியுங்களா? அறிந்தவர் அறியாம போறோம், ஒரு ஊருக்கு போறோம், யாருமே தெரியாது, ஊருக்கு நம்ம வராங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் சாந்தியை அமைதி ஏற்படுத்தட்டும். அமைதி இல்லாமல் போட்டி, பொறாம, கோபம், பலவிதமான என்ன சைத்தானுடைய செயல்பாடுகள்ல நீ இருக்க, அதை விட்டு அல்லாஹ் உன்னை நீக்கி உனக்கு அமைதி ஏற்படுத்தட்டும். இஸ்லாம்தாவே அமைதி தாங்க. இஸ்லாத்துக்கு சரியான பொருள் அமைதியான மார்க்கம். சகோதரத்துவம், ஒற்றுமை, அன்பு, பிரியம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையை நீ மற்றவங்கள்ட்ட சொல்லு, நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கும். யாரும் இந்த உலகத்துல சைத்தானுடைய செயல்பாடுகளை பின்பற்றக்கூடாது, அமைதி இழந்து வாழக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும், அவரு வலைக்கும் சலாம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். நீங்களும் என்ன ஆகுங்க? அமைதி பெறுங்க, சாந்தி பெறுங்க, நிம்மதி பெறுங்க, நேர்வழி பெறுங்க. பலவிதமான பொருள்கள் கொண்டது தான் இந்த சலாம். மனிதநேயத்தை பாருங்க, யாருன்னே தெரியாது, அவர் கூட நல்லா இருக்கணும், அமைதி பெறணும். அல்லாஹ்வுடைய படைப்பு கத்து தருது இஸ்லாம். ஆனா நம்ம சொல்ல மாட்டோங்க, சொல்லுவோம். பெண்கள் ஆண்களுக்கு சொல்ல மாட்டாங்க, ஆண்கள் பெண்கள்கிட்ட சொன்னா என்ன இவங்க சலாம் சொல்றாரு பதில் சொல்லணுமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சலாம் இருக்கு. தாய்கிட்ட சொல்ல மாட்டோம், தந்தையிட்ட சொல்ல மாட்டோம், குடும்பத்துல சொல்ல மாட்டோம், ஒரு சொல்லக்கூடிய கூட அளவு வச்சிருப்போம். ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஒரு வார்த்தை சொல்லணும், ஒரு இடத்துக்கு வந்தா ஒரு வாட்டி தான் சொல்லணும் என்று சலானை பிரித்து அளவுக்கோலாக அதனுடைய பொருள் தெரியாமல் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சலாம் என்பது எப்படிப்பட்டது? ஒரு பந்த ஒரு சவத்துல அடிக்கிறீங்க, திரும்பி நம்மள்கிட்டயே வரும். அதே மாதிரி இந்த சலாம் என்ற வார்த்தையை நீங்கள் எத்தனை வாட்டி உபயோகப்படுத்துறீங்களோ அத்தனை வாட்டி உங்களுக்கே வரும். பிரார்த்தனை, நீங்க 100 வாட்டி மற்றவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவங்களுக்காக சலாம் சொன்னா அந்த 100 பேரும் அலைக்கும் சலாம், உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும். நம்ம சொல்லுவோம், போய் நான் வெளியூர் போறேன், எனக்கு துவா செய்யுங்க, எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு துவா செய்யுங்க, நான் வீடு கட்டுறேன் துவா செய்யுங்க என்று துவா செய்ய சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வார்த்தை துவா. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தை என்ன? துவா. நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் எத்தனை தடவை நீங்க சொல்றீங்களோ அத்தனை தடவும் நாம் அமைதி பெறுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையில் அமர்ந்திருக்காங்க. ஒரு மனிதர் அஸ்ஸலாமு அலைக்கும் என சொல்லிட்டு உட்கார்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு இவருக்கு 10 நன்மைங்கிறாங்க. இன்னொரு மனிதர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என சொல்லிட்டு உட்கார்றாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு இவருக்கு 20 நன்மை. அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், ரஹ்மத்தை ஏற்படுத்தட்டும். அல்லாஹ் ரஹ்மத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இன்னொருத்தர் வராரு, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தஹு, மூன்றும் சேர்த்து சொல்றாரு. நபி ஸல்லல்லாஹு பதில் சொல்லிட்டு இவருக்கு 30 நன்மை, வலைக்கும் சலாம், அவ்வாறே உங்களுக்கு ஏற்படுத்தட்டும். 30 நன்மை எப்படி சொல்றாரு அவரு? அல்லாஹ் உனக்கு சாந்தி ஏற்படுத்தட்டும், ரஹமத்தை ஏற்படுத்தட்டும், பரக்கத்தை ஏற்படுத்தட்டும், மூன்றும் சேர்த்து சொல்றார். வலைக்கும் சலாம், உங்கள் மீது சாந்தி ஏற்படுத்தட்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது உங்கள் மேல என்ன முஹம்மது சொல்லப்பட்டால் அதை விட அழகிய முறையில் பதில் சொல்லுங்க. அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா சேர்த்து சொல்லுங்க, வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தஹு சொல்லுங்க என்று அல்லாஹ் கத்து சொன்னா. எதுக்கு? நமக்கு பிரார்த்தனை செய்யறாரு. அந்த பிரார்த்தனை மட்டும் பத்தாது, அவருக்கு ரஹமத்தை ஏற்படுத்தட்டும், இல்ல பரக்கத்தை ஏற்படுத்தட்டும் என்று நீங்க சேர்த்து அதிகப்படுத்துங்கள் என்று சொல்லுது. என்றால் மனிதர் மேல எப்படி அன்பு செலுத்த சொல்லுது இஸ்லாம், எப்படி கருணை புரிய சொல்லுது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சுனத்துக்கு போகணும், எல்லாம் வெற்றி பெறணும், சுயநலமா இருக்கக்கூடாது. நாம் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டோம், தௌஹீதை ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய சகோதரர்களும் அந்த தௌஹீத் போய் சேரணும். நான் எப்படி நபி வழியில தொழுகிறோமோ, எப்படி குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுறோமோ அவரும் பின்பற்ற வேண்டும். அதற்கு என்ன வழி, நம்ம எப்படி அது நடந்து கொள்ளணும், எப்படி கொண்டு போய் சேர்க்கணும். நானும் சுமணம் போவே, அவரும் சுமணத்துக்கு போகணும், யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகம் என்பது ரொம்ப கடுமையானது. அந்த நரகத்துல நம் சகோதரர், நம் உடன்பிறப்பு, நம்மளோட ரத்தம் யாரா இருந்தாலும் சேர்த்தான், அவர் போயிடக்கூடாது, அவரோ சுமணத்துக்கு போக வேண்டும் என்று படைப்புகள் மீது அன்பு செலுத்த வேண்டும். படைத்தவனால் அன்பு செலுத்தப்படுவோம். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படித்தான் நாம் இருப்போம். அவரும் சுமணத்துக்கு போகணும், அவரும் வெற்றி பெறணும், அவரும் சிறப்பாக இருக்கிற உலகத்துல என்ற உயர்வான ஒரு எண்ணத்தை இஸ்லாம் போதிக்குது. அப்ப மனித நேயம் உள்ள மார்க்கம் மனிதர்கள் மட்டுமல்ல படைப்பினங்கள் மீதே அன்பு செலுத்தக்கூடிய ஒரு சிறந்த மார்க்கமாக திகழுது. நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அந்த அளவுக்கு அந்நியமாக பொறாம போட்டிலாம் இருக்கக்கூடாது. ஒரே கோபமா போயிட்டு இருந்தாலும் நாம் மன்னிக்கக்கூடியவராக, அதை மறக்கக்கூடியவராக, சகோதரனாக நாம் திகழ வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். அது இல்லாம அடுத்த நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ அண்டை வீட்டாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ பேசினால் நல்லதே பேசட்டும், இல்ல வாய் மூடி இருக்கட்டும். எப்படி இஸ்லாம் சொல்லுது பாருங்க. அல்லாஹ்வை நம்புறியா, மறுமையை நம்பணும், ரெண்டையும் நம்பணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நீ அண்டை வீட்டாரோடு நல்லபடி நடந்து கொள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்குறாங்க, 2 அண்டை வீட்டார் இருக்கு, யார்கிட்ட நல்லபடி நடந்து கொள்ளணும் அப்படின்னு கேட்குறப்ப பக்கத்துல வாசலோட சேர்ந்து இருக்கு பார்த்தீங்களா, அவங்ககிட்ட நல்லபடி நடந்து கொள்ளணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்டை வீட்டாருடன் ரொம்ப நெருக்கமா நடந்துக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு என்றால் என்னை வாரிசாக ஆக்கி விடுவார்களோ என்ற அளவுக்கு. சொத்து கொடுப்பாங்க தெரியுங்களா வாரிசுட்டு, வாரிசு எப்படி பாசமா அன்பா நம்ம உபசரிப்போம், அதே மாதிரி 2 அண்டை வீட்டாரும் நடந்து கொள்ளணும், ஆக்கிடுவாங்களோ என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உபதேசம் பண்ணாங்க. மனிதனையும் அல்லாஹ்வுடைய படைப்பு, அபுத்தரே நீ குழம்பு வைத்தால் தண்ணீரை அதிகப்படுத்திக் கொள், அண்டை வீட்டாரும் கவனித்துக் கொள். எப்படி சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அபூதர் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ குழம்பு வைக்கிற, உன்கிட்ட என்னாவது ஒரு டம்ளரு ஒரு சட்டிக்கு தான் மசாலா இருக்கு, நீங்க 2 பேரு 3 பேர் தான் அந்த குழம்பை சாப்பிட முடியும். அப்படி இருந்தாலும் தண்ணீரை அதிகப்படுத்து, இந்த சால்னாவை அதிகப்படுத்தி பக்கத்து வீட்டுல கவனித்துக்கொள். பக்கத்து வீட்டுல இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழம்பு கிடைக்காமல் அவர்களை கவனித்துக் கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, படைப்பினங்கள் மீது எந்த அளவுக்கு அன்பு செலுத்துவது இஸ்லாம். படைப்பினர்கள் பசித்திருக்கும் பொழுது நம்ம வயிறார சாப்பிடக்கூடாது, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பசித்திருக்கும் பொழுது நம் வயிறார சாப்பிடக்கூடாது என்று இஸ்லாம் போதிக்குது. அதுக்காக தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளுங்கள். நிறைய ஹதீஸ் இருக்கு. அண்டை வீட்டாருடன் எவ்வளவு அன்பா பிரியமா நேசமா நீ வாழணும். நீனு அல்லாஹ்வுடைய படைப்பு, மனித நேயம் என்பதை இஸ்லாம் போதிக்குது. நம்ம அப்படியே இருக்கோம். ஒரு இலைக்கு சண்டை, ஒரு செவத்துக்கு சண்டை, ஒரு மரத்துக்கு சண்டை, என்ன ஒரு சாக்கடைக்கு சண்டை, சண்டைக்கு மேல சண்டை போட்டு பிரிவினை ஏற்படுத்தி முகத்தை திருப்பிக்கிட்டு போகக்கூடிய ஒரு நிலையில வாழ்றோம். ஆனால் இஸ்லாம் அப்படி வாழ சொல்லல. இஸ்லாம் அப்படி கத்துத்தரல. அண்டை வீட்டில் அன்பா நடந்துங்க. அவங்க கடினமா நடந்தாலும்
நீங்க வந்து பொறுமையா இருந்து அவங்ககிட்ட கிட்ட நெருங்கி நீங்க அவங்ககிட்ட புரிய வைத்து அவங்க செஞ்சா தவற புரிய வைங்க. இல்ல நாம் செய்தா தவறை ஒத்துக்கொண்டு அந்நியமாக அவங்ககிட்ட பழக வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புது. மனித நேயத்தை போதிக்குது. நம்ம எல்லாம் நிலைமை எப்படி இருக்கு? பிரச்சனை சொந்தம் பந்தத்துல பிரச்சனை. யார் சொந்தம் வந்த உறவுகளை உறவுகளை துண்டித்து வாழ்கின்றாரோ அவர் சுமணம் செல்ல மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சுமணம் யாரு சொந்தம் இருக்கு பாத்தீங்களா, அவர்களை துண்டித்து வாழ்ந்தால் சுமணம் செல்ல மாட்டார்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம இல்ல பாவமா செய்யறோம், நம்ம தொழுல இபாதத்து செய்யல, வணக்கம் செய்யல, நேரம் சரி நான் விபச்சாரம் செய்யறேன்னா, பொய் சொல்றேன்னா, ஏமாத்துறேன்னா, அந்த மாதிரி பாவம் செஞ்சா நரகம்னு சொன்னா பரவாயில்ல. இந்த சொந்தம் பந்தத்துல சேர்ந்து வாழவில்லை என்றால் நரகம் இஸ்லாம் சொல்லுது என்று நாம் நினைக்கிறோம். இஸ்லாம் உன்னுடைய சொந்தம் பந்தத்தை நேசிக்க சொல்லுது, மனித நேயத்துடன் நடக்க சொல்லுது, படைப்பினங்களாக என்ன சொல்லுது, அவங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது அந்த கஷ்டத்தை தீர்ப்பது உன் கடமை. சொந்தம் பந்தம் எதுக்கு? நம்ம பணக்காரன் போய் நம்ம நிற்போம், போய் அவங்க நம்மளை மதிக்காம இருப்பாங்க. ஆனா ஏழைண்டா நம்ம கண்டுக்க மாட்டோம், நாம் கண்டுக்கணும். சொந்தம் பந்தத்தை எப்படி இருக்கணும்? அவர்களுக்கு கஷ்டம், வயிறு பசிக்குது, நாம் தான் உணவு கொடுக்கணும். அவங்களுக்கு மருத்துவ தேவை நாம் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு நெருக்கடி நாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக சேர்ந்து வாழ சொல்லுது. அப்படி சேர்ந்து வாழவில்லை என்றால் நீ கொடுக்க மாட்ட, நீ கொடுக்காததுனால் உனக்கு நரகம். சொந்தம் பந்தம் எந்த அளவுக்கு? நீ சொந்தம் பந்தம் நம்ம எப்படி நினைப்போம், நம்ம என்ன இதுக்கு நரகமா நினைப்போம். இஸ்லாம் மனித நேயத்தை போதிக்குது. அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆதமுடைய மகன், நம்முடைய ரத்த உறவு, ரொம்ப கிட்ட ரத்த உறவு, தாயுடைய உறவு, தந்தையுடைய உறவு, என்ன அந்த உறவை நாம் எதுக்காக சேர்ந்து வாழணும்? அவர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்துல நாம் பங்கு கொள்ளணும், அவர்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யலன்னா நரகம். உதவி செய்வதற்காக நீ சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுதுண்ட. அத மாதிரியா இருக்கும். நம்ம சொந்தம் பந்தத்தை எவ்வளவு சேர்ந்து வாழல, நம்ம வாழ விட்டு கட் பண்ணி நம்ம வாழ்றோம். ஒன்னும் சொல்ல போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பதிலுக்கு பதில் உறவாடுபவன் அல்ல, உறவு முடிஞ்சாலும் அதனுடன் சேர்ந்து வாழ்பவன் தான் உறவாடுபவன். எப்படி உறவோட சேர்ந்து இருக்க முடியல, சேர்ந்து நீனும் இருக்க நானும் சேர்ந்து வாழ்றேன், ரெண்டு பேருக்கு பிரச்சனையா இருந்துச்சு, நான் என் வழியை பார்க்கறேன், நீ உன் வழியை பாரு அப்படின்னு போகக்கூடாதான். உங்க மத்தியில பிரச்சனை ஏற்பட்டுச்சு, பிரிவு ஏற்பட்டு வச்சு பேச முடியாத அளவுக்கு நீங்க பேசிட்டீங்க, இல்ல அவங்க பேசிட்டாங்க, அந்த நிலையில நீங்க பிரிஞ்சிடக்கூடாது. நீங்க போகணும், போய் உறவை புதுப்பிக்கணும். நான் சொல்லிதான் மன்னிச்சுக்கொள், நீ இந்த மாதிரி பேசாத, பேசக்கூடாது, நாம் இவங்களுடைய என்னாவது பிள்ளைங்க, இந்த உறவின் மூலமாக நாம் சேர்ந்து இருக்க வேண்டும், ஒவ்வொரு மத்தியில உதவி செய்ய வேண்டும், ஒவ்வொரு மத்தியில அன்பு செலுத்த வேண்டும், இதற்காக நான் உன்னுடன் சேர்ந்து வாழ்வேன் என்று யார் வாழ்கின்றாரோ அவர் தான் உறவினரோடு சேர்ந்து வாழ்றார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு உறவுல பேணி வாழ வேண்டும். பிரிந்தாலும் வேணான்னு சொன்னாலும், கடுமையாக பேசி இருந்தாலும், நம்மளை விட்டு ஒதுங்கி போனாலும் நான் ஒதுங்கி போக மாட்டேன். உறவினர் சேர்ந்து வாழ சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உறவினர் சேர்ந்து வாழவில்லை நரகம் இருக்காங்க, நான் அந்த நரகத்துக்கு போக மாட்டேன், நான் சுவனத்துக்கு போனோம், நான் சேர்ந்து வாழ்வேன் என்று சலாம் சொல்லி அவர்கள் நட்பை இன்னும் அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தக்கூடிய என்ன நமக்கு இருக்கு? அவங்க வேணான்னு சொல்றாங்கன்னா அல்ல அதிகமாக அதை நம்ம என்ன எப்படி இருக்கணும்? நம்மளும் அவங்க சொந்தவங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, கஷ்டத்துக்கு நம்ம உதவி செய்யணும். இல்லை அவங்க பணக்காரங்களா இருப்பாங்க, இருந்தாலும் அல்லாஹ் சேர்ந்து வாழ சொல்லியிருக்கான். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்பாடுகளுக்காக நான் சேர்ந்து வாழ்வேன் என்று வாழ வேண்டாமா? நம்ம அப்படியா வாழ்றோம்? பிரிந்து வாழ்றோம். இப்ப இதை கூட எப்படி பார்க்குது இஸ்லாம்? மனித நேயத்துடன் பார்க்குது. சேர்ந்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் போதிக்குது. இது மனிதநேயம். அதே மாதிரி அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ விருந்தினர்களை கண்ணியப்படுத்தட்டும். விருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விருந்து வைப்போம், அதுக்கு வரவங்களை கண்ணியப்படுத்தணும்னு சொல்றோம், அது கண்ணியப்படுத்துறது தான். இல்லை சில பேர் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வருவாங்க வெளியூர்லேருந்து, அவங்கள கண்ணியப்படுத்தணும், சரிதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் விருந்தாளினா எப்படிப்பட்டவங்க தெரியுங்களா? அதிகப்படியாக மக்காவிலேருந்து மதீனாவுக்கு போவாங்க, மதீனாவிலேருந்து சிரியாவுக்கு போவாங்க. அவங்க போகக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அங்கே போனால் தங்குவதற்கு ஹோட்டல் இருக்காது, ரெஸ்டாரண்ட் இருக்காது, சாப்பிட்றதுக்கு உணவகம் இருக்காது. இந்த காலத்தில் இருக்கிற மாதிரி அங்கே போய் லாட்ஜில் போய் தங்க முடியாது, சாப்பிட்றதுக்கு உணவகம் கிடையாது. மக்காவிலேருந்து ஒருத்தர் மதீனாவுக்கு போனா அப்படின்னா, அங்கே போய் நான் பிரயாணத்தில் வந்திருக்கேன், எனக்கு தங்குவதற்கு நீங்கள் இடம் கொடுங்க என்று சொன்னால் அவரை கண்ணியப்படுத்தணும், உணவு கொடுக்கணும், இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கணும்,
முகம் சுளிக்காமல் அவரை கண்ணியப்படுத்தணும்னு இஸ்லாம் சொல்லுது. இப்படிப்பட்ட மனித நேயம் பாருங்க. அவர்கிட்ட எந்த விதமான நன்மையும் அடையவில்லை, அடைய போறதும் இல்லை, ஒருவரை போயிடுவார். நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கடைசி அவர்கிட்ட நிறைய காசு வாங்கியிருக்கோம், தின்றுருக்கோம், அவரை கண்ணியப்படுத்துவோம். இல்லைன்னாலும் பிறகு நமக்கு கொடுப்பாரு, அவரை கண்ணியப்படுத்துவோம் என்று இருப்போம். ஆனால் இஸ்லாம் எப்படி சொல்றது யாருன்னே தெரியாது. அவர் வராரு, அவரு விருந்தாளி. 3 நாள் என்னாவது 3 நாள்கள் வரை உபதேசம் அவங்களுக்கு பணிவிடை செய்யணுமா, அதுக்கு பிறகுதான் தர்மம் மாறுமா. 3 நாளைக்கு பிறகு இருந்தாலும் முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், அது தர்மமாக மாறும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா இப்படிப்பட்ட மனிதனின் படைப்பினங்கள் மீது எப்படி கருணை செலுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய படைப்பு, ஆதமுடைய மகன் நம்மள்ட்ட உதவி தேடி வந்தால், நம்மளை எதிர்பார்த்து வந்துட்டாரு, அவருக்கு நான் உதவி செய்வேன், உதவி செய்ய வேண்டும் என்று உன்னை முஸ்லீமாக காண சொல்லுது. நீ இஸ்லாமா இருந்தால் நீ எப்படி இருக்கணும், விருந்தினர்களை கண்ணியப்படுத்து என்று சொல்லுது என்றால் இப்படிப்பட்ட மனித நேயத்தை இஸ்லாம் போதிக்குது. அப்படித்தான் நாம் இருப்போமா இருக்கிறோமா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ பேசினால் நல்லதே பேசட்டும், இந்த வாய் மூடி இருக்கட்டும். ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கணுமா, பேசினா நல்லது, வாயில வந்து நல்லது மட்டும் பேசு, இல்லை ஊமையாயிரி. புறம் பேசுறது, அவதூறு பரப்புறது, பொய் சொல்றது, கோழி சொல்றது, மற்றவங்களுக்கு கருதி சொல்றது, கேள்விப்பதெல்லாம் சொல்றது, இந்த வாயில அப்படிதான் பேசிட்டு இருக்கோம். யாரும் பாய்ச்சிடக்கூடாது. கேள்விப்பதெல்லாம் சொல்லக்கூடியவன் பொய்யன் என்பதுக்கு போதிய ஆதாரம். எப்படி பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா, வாயை வச்சுக்கொண்டு, இந்த வாயை வைத்துக் கொண்டு மற்றவங்களுடைய மான மரியாதையோடு விளையாடி கொண்டிருக்கோம். அவர்கள் அழுகுற மாதிரி நம்ம நடந்து கொண்டோம். அவங்க மன அழுத்தத்தை ஏற்படுத்துறோம், கஷ்டத்தை ஏற்படுத்துறோம். புறம் பேசுறோம், வயலுள்ளிக்குள்ளி உமஜத்தின் உமஜா, புறம் பேசி குறை கூறி திரிபவருக்கெல்லாம் கேடுதான் என்று அல்லாஹ் சொல்றான். ஒரு சகோதரன் வெளியில உள்ளவரை பத்தி புறம் பேச மாட்டான், வெளியில் உள்ள ஒருத்தர் அவரை பத்தி நமக்கு என்னமே தெரியாது. நம்ம கிட்ட தெரியாரு பலர் அவரை பத்தி நம்ம பேசுவோம். அவர்கிட்ட குறை இருக்கும், விலகினம் இருக்கும், தவறு இருக்கும், அவர்கிட்ட எடுத்து சொல்லி மாத்தணும்ல, திருத்தணும்ல. அதுதானே இஸ்லாம் விரும்புது. அவர்கிட்டயே போவாது. அவரை பத்தி நம்மளா கழுவுறது, நம்மளா பேசுறது. அவர் திருந்துவாரா, மாத்திக்க முடியுமா, மாத்திக் கொள்வாரா என்றால் ஒரு காலம் மாத்திக் கொள்ள மாட்டாரு. அதன் மூலமா அதிகமா ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை வந்து இஸ்லாம் கேடுங்குது, அல்லாஹ்வுடைய கோபம் தரக்கூடிய செயலுங்குது. அவதூறு பரப்புறோம், பொய் சொல்றோம், கேள்விப்படுவதெல்லாம் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு கூட்டமா இருக்கும், எல்லாம் சிந்திச்சு பாருங்க, கூட்டமா யாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே பார்ப்போம், பார்த்துட்டு அங்க போய் என்னன்னு கேட்போம். அப்ப அங்க உள்ளவர் சொல்லுவாரு, இந்த சிவப்பு கட் சட்டை போட்டுருக்காரு பார்த்தீங்களா, இந்த ரஹீம் பாய் அவர் திருடிட்டாராம். நாம அதை காது வழியா கேட்டுட்டு வந்து ஊர் பூரா சொல்லுவோம், ரஹீம் பாய் திருடிட்டாரா, ரஹீம் பாய் திருடிட்டாரா அப்படின்ட்டு. அங்க உள்ள சம்பவம் என்ன அப்படின்னா, ரஹீம் பாய் வீட்டுக்கு திருட்டு பாய் வந்திருப்பாரு. அந்த திருட்டு பாயில இவர் விசாரிச்சுட்டு இருப்பாரு. இப்ப யார் திருட மாட்டப்படுது, கேள்விப்படுறதெல்லாம் சொல்றது, ஊர்ஜிதப்படுத்தாம உண்மைப்படுத்தாம அவர் சொன்னாரு நான் சொன்னேன் என்று ஒரு நல்ல மனிதரை திருடராக மாற்றி கொண்டிருக்கிறோம். நல்ல பெண்மணியை தவறான பெண்மணியாக மாத்திரம். கேள்விப்படுறதெல்லாம் சொல்லக்கூடாது, பொய்யன். யார் சொன்னா, எங்க நடந்துச்சு, அதுக்கு என்ன சாட்சி, இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணும், இதன் மூலமாக என்ன தீர்வு ஏற்படுத்தணும், எப்படி திருத்தணும், மாற்றணும், இந்த கர்சனம் நம்மகிட்ட இருந்தா அதை கையில எடுக்கணும். இல்லைண்டா காதோட காது வந்துச்சு, நம்ம விசாரிப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லை என்றால் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. அக்கம் பக்கத்தை பத்தி கேட்டோம், அந்த பெண்மணியை பத்தி கேட்டோம், அவங்கள பத்தி கேட்டோம்டா அதை முழுமையாக எடுத்து தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தீர்வு ஏற்படுத்தி அவரையும் நல்ல மனிதராக மாற்றணும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புது. அப்படி முடியவில்லை என்றால் வாயை பொத்திட்டு இருக்கணும். வாயை வைத்துக் கொண்டு கொஞ்சம் நஞ்சமா பேசுறோம், வாயை மூடுறது கிடையாது. ஜோக் அடிக்கிறதுலேருந்து கிண்டல் பண்றதுலேருந்து நோவினை செய்யறது வரையும் எப்படி பேசிட்டு இருக்கோம், நாவை வைத்துக் கொண்டு பேசுறோம். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகின்றாரோ பேசுனா நல்லது மட்டும் பேசுங்க. வாய் மூடி ஊமையாகத்தான் வாழ வேண்டும். ஐயகுத்துவவாதி, 5 வகத்து தொழுறேன், இபாதத்தான ஆளு என்று சொல்லக்கூடிய நாம் நாவு சரியா இருக்கா, முதல்ல நாவு சரியா இருக்கணும். எந்த அளவுக்கு உதாரணம் நபி சொல்றாங்க அப்படின்னா, 2 தாடைக்கு மத்தியில உள்ளதையும் 2 தொடைக்கு மத்தியில உள்ளதையும் யார் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அவர் சூரத்துக்கு செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். யார் பாதுகாத்துக் கொண்டாரோ அவர் சூனத்துக்கு செல்வதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன் என்று தொலைக்கு மத்தியில் இருக்கும்போது அந்த தவறு செய்தால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம்.
அந்த காரியத்தை யார் பண்ணா, தாய் பண்ணாலும் தங்கை பண்ணாலும் யார் பண்ணாலும் முகத்தை திருப்பிட்டு போவோம். இப்போ அநியாயம், பெரிய பாவம், பெரிய ஒழுக்க கட்ட காரியத்தை செஞ்சிட்டா என்று கோபப்படுவோம். அது மட்டுமா சொன்னாங்க, 2 தாடை உதடுக்கு மத்தியில் உள்ளது பாதுகாத்துக் கொள்ளணும். நாவை வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா பேசுறோம். தொடைக்கு மத்தியில் உள்ளதை பாதுகாக்க வேண்டும், பாவம் என்று விளங்கி இருக்கக்கூடிய நாம் அதே ஈக்குவலுக்கு அதே சமமாக நாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபயோகப்படுத்துறாங்க. நாவிலிருந்து அப்படியே பேசுறோம். நம்ம மற்றொரு மான மரியாதை பத்தி இன்னைக்கே கவலைப்பட்டிருக்கோமா? அந்த குடும்பம் அழுவுதே என்று எண்ணி இருக்கோமா? நமக்கு பத்தி நம்மளை பத்தி பேசினா அல்லாஹ் பார்த்துக்குவான், இந்த நம்ம பிள்ளைய பத்தி பேசினா அல்லாஹ் பார்த்துக்குவான் என்று பொறுப்பு சாட்டுவோம். நம்ம மற்ற குடும்பத்தை பத்தி சர்வசாதாரணமாக பேசக்கூடியவராக நாம் இருப்பதை பார்க்கிறோம். அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நல்லது மட்டும் வார்த்தையிலேருந்து வரணும். நீ முஸ்லீமா, பேசு, நல்லது பேசு, சொல்லு, வணங்க, இபாதத்தை செய், பாவம் செய்யாத, தவறு செய்யாத என்பதற்காக வாயை உபயோகப்படுத்துவேன். தெரியாத விஷயத்தை பற்றியும் தேவையில்லாத விஷயத்தை பற்றியும் நான் பேச மாட்டேன் என்று நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் முஸ்லீம், நீங்கள் மனிதநேயம் உள்ளவர் என்பதை விளங்கி கொண்டு நாம் படைப்பினங்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என கூறிக்கொண்டு முதல் அமர்வை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம படைப்பினங்கள் மீது அன்பு செலுத்துவோம் என்ற தலைப்பில் பார்க்குறோம். நம்ம அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் வருவார். இஸ்லாத்திலேயே சிறந்த செயலை சொல்லுங்க என்று கேட்கிறாரு. அவரும் கேட்கிறார், முன்னாடி உள்ள அதான் கேட்டார். பசித்தவருக்கு உணவு கொடுக்க சொன்னாங்க, அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்ல சொன்னாங்க. இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே மாதிரி பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்க, அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் தவித்தவர்களுக்கு தண்ணீர் கொடுங்க, அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் நல்ல வார்த்தையை பேசுங்க, அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் வாயை மூடிக்கொள்ளுங்கள். இஸ்லாத்தில் சிறந்த செயல் எது, உயர்வான செயல் எது, எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க? சொல்லுங்க, வணக்கம், இபாதத்துலாம் சொல்லல, உணவு கொடுப்பா உனக்கு, அதுதான் சிறந்த செயல். மற்ற முஸ்லீம் ஆதமுடைய மகன் பசியினால என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, இறந்து போயிடக்கூடாது, தெரியக்கூடாது, அவர் பசியை தீர்ப்பது தான் இஸ்லாம்ங்கிறாங்க, அதுதான் உயர்வான செயல்கிறாங்க. அதுக்கு என்ற சக்தி இல்லை, எனக்கே சாப்பிட்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, நான் ஒரு நாள் கொடுப்பதற்கு இந்த வசதி இல்லை என்றால் தாகம்னு வராங்க பார்த்தீங்கன்னா, தண்ணீர் தேவைண்டு அவர்களுக்கு தண்ணீர் கொடுங்க, இதான் இஸ்லாத்தை சிறந்த செயல். அதற்கும் சக்தி பெறவில்லை என்றால் மூன்றாவது என்ன சொல்றாங்க, நல்ல வார்த்தையை பேசுங்கள். நல்ல வார்த்தை தான் இஸ்லாம். நல்ல சொல்லுங்க, உண்மையை பேசுங்க, உபதேசம் பண்ணுங்க, தவறை விட்டு தடுங்க, தவறான செயலுக்கு போவதற்கு வாய்ப்பை நிறுத்துங்க. அப்ப நல்ல வார்த்தையை பேசுவது இஸ்லாத்துல சிறந்த செயல். இது மூன்றாவது சக்தி பெறவில்லை, அதிகாரத்தை செய்யுங்க. ஒரு வராரு, முசாபர் வராரு, ஒரு பசிக்குதுன்னு வராரு, உணவு கொடுக்க முடியலையா, தண்ணீர் கொடுக்க முடியலையா, நல்ல வார்த்தையை பேசுங்க. இங்கே என்கிட்ட இல்லைங்க, பக்கத்தில் பாருங்க, உங்களை நல்லா உதவி செய்வான், நீங்க அங்கே போய் பாருங்க என்று நல்ல வார்த்தையை பேசுங்க. அதற்கும் சக்தி இல்லை, அதுக்கும் பேச முடியாது என்னால், அதுக்கும் பேச தெரியாது, பேச விரும்பலை என்றால் வாயை மூடிக்கொள்ளுங்கள். இதை திட்டிடாதீங்க, அசிங்கமா பேசிடாதீங்க, அவதூறு பரப்பிடாதீங்க, நோயினை செஞ்சிடாதீங்க, கஷ்டம் கொடுத்துடாதீங்க, பொய் பேசிடாதீங்க என்று இஸ்லாம் சொல்லுது. எப்படி சொல்லுது? யாரும் மனம் புண்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் வெற்றி பண்ணணும், எல்லாரும் சோழத்திற்கு போகணும் என்ற உயர்வான ஒரு கொள்கை நம்மள்ட்ட இருக்கணும். எல்லாரும் சகோதரர்கள், படைப்பினங்கள் மீது கருணை காட்டாதவன் படைத்தவனால் கருணை காட்டப்பட மாட்டான் என்று தான் முன்னாடி ஆரம்பிச்சேன் நான். படைப்பினங்கள் உலகத்தில் படைச்சிருக்கிற படைப்புகள் மீதுலாம் அன்பு செலுத்தினாதான் அல்லாஹ்வே அன்பு செலுத்துவான் என்ற நிலை இருக்கும் பொழுது, நம் ஆதமுடைய மகன், அல்லாஹ்வுடைய படைப்பு, ஒரே ரத்தம், ஒரே சுபாவம், ஒரே எண்ணங்கள் இருக்கக்கூடிய நம்பர் மத்தியில பொறாமை, போட்டி, கோபம், பெருமை, துமுறு, ஆணவம் எதுவுமே இருக்கக்கூடாது. மன்னிக்கக்கூடிய தன்மையும் உதவி செய்யக்கூடிய தன்மையும் அன்பு செலுத்தக்கூடிய தன்மையின் மூலமாக நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புது. நானும் உயர்வான சுவனத்துக்கு போனோம், நானும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்று நினைப்பது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரனும் இந்த உலகத்தில் சிறப்பாக வாழணும், அவனும் உயர்வான சுவனத்திற்கு மறுமையில போக வேண்டும் என்ற உயர்வான எண்ணத்துடன் நாம் வாழ்ந்தால் அல்லாஹ் நம்ம மேல அன்பு செலுத்துவான், கருணை புரிவான் என கூறிக்கொண்டு இரண்டாம் அமரை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.